ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் எம்எஸ்சி மேக்ஸில் வருது. இஃப் y is a subspace of normal linear space x, then y and y closure are the normal linear space with the norm induced from x. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, yன்றது எக்ஸுடைய சப்ஸ்பேஸ், எக்ஸ் வந்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ், ஒய் அதோட சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்ஸ்பேஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸ், அதாவது இந்த சப்ஸ்பேஸ் வந்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ் அண்ட் இதோடைய க்ளோஷரும் ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ். இது ரெண்டுத்துக்குமே நாம் வந்து இந்த எக்ஸோடைய கண்டிஷன்ஸை ஃபார்ம் வச்சு, எக்ஸ் வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸுன்றதுனால அதோடைய நார்ம்லேருந்து இன்டியூஸ் பண்ண நார்ம்ஸை வந்து இது ரெண்டுமே இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்குமே நாம் வந்து இன்டியூஸ்டு ஃப்ரம் எக்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷினை நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். இதுலேருந்து நான் 3 ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அந்த 3மே வந்து 3 கொஷினுக்கு ஆன்சர் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். அது 3மே ஒன்றா சேர்த்து ஒரு 10 மார்க்கில் கேட்கலாம், இல்லை தனியாக வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இது ஆப்ஷன் ஏக்கு வந்து, கொஷின் ஏக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு y is a subspace of normal linear spaceன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எந்த ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்தாலும், எக்ஸுன்ற ஒரு ஸ்பேஸ் எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்பேஸ் அந்த ஃபுல் ஸ்பேஸ்க்கான கண்டிஷன் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்க முடியும். ஸோ எக்ஸுன்றது நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சப்ஸ்பேஸும் நார்மல் லீனியர் ஸ்பேஸுன்றது நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ எக்ஸும் ஒய்யும் வந்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸுன்றது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ ஒய் க்ளோஷரை தான் வந்து நம்ம நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ இது வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸ்னால் இது நாமுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அண்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த ஒய்யை வந்து ஒய் க்ளோஷரை வந்து நம்ம நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒய் க்ளோஷருக்கு நாம் இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நாம் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அதுக்கு முன்னாடி ஒய் க்ளோஷர்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதனால ஒய் க்ளோஷர்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், xn yn இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லேருந்து கன்வர்ஜ் ஆகிற லிமிட் பாயிண்ட்டு தான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா எக்ஸுன்றதும் ஒய்ன்றதும் ஒரு லிமிட் பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒய் க்ளோஷர்ன்றது ஒரு செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே லிமிட் பாயிண்ட்ஸ். நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸும் ஒய்யும் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணும்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் கரஸ்பாண்டிங்காக 2 சீக்வன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஒய் எக்ஸாகவும் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய்யாகவும் இருக்கணும். அந்த சீக்வன்ஸ் வந்து ஒய்லேருந்து எடுத்த சீக்வன்ஸாக இருக்கணும், எக்ஸ்என் ஒய்என் அப்படின்ற சீக்வன்ஸாக இருக்கணும். இப்போ இந்த ஒய்லேருந்து எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ்லேருந்து கன்வர்ஜ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒய் க்ளோஷர்னு எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது எல்லா லீனியர் ஸ்பேஸ்க்கும் ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டை நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த கேலேருந்து 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், கே டேஷ்னு எடுத்துக்கிறோம். இப்போது இது நார்மல் லீனியரோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுனால இந்த 3 கண்டிஷன்ஸையும் சேர்த்து நம்ம ஒரே கண்டிஷனாக வந்து எடுத்துக்கிறோம். அந்த கண்டிஷன் தான் இந்த கண்டிஷன். இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அண்டு ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்ன்றது, ஆல்ஃபா பீட்டான்றது கேலேருந்து எடுத்துக்கிட்ட 2 டேர்ம்ஸ். இந்த 2 நம்பர்ஸை வச்சு 2 வெக்டார்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அதோடைய வேல்யூ ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய்ன்னு நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இதே ஃபார்மேட்டில் நம்ம இந்த ஃபீல்டுலேருந்து எடுத்துக்கிட்ட நம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு லீனியர் காம்பினேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த லீனியர் காம்பினேஷன் தான் கே எக்ஸ்என் ப்ளஸ் கே டேஷ் ஒய்என், ஆல்ஃபா எக்ஸ்என் ப்ளஸ் பீட்டா ஒய்என்னு கூட நம்ம எழுதிக்கலாம். கேலேருந்து எடுத்துக்கிட்ட எலிமெண்ட்ஸ் என்னவோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் கன்வீனியன்ஸ்க்காக கே டேஷ்னு எடுத்திருக்கோம். kxn ப்ளஸ் kyn பிலாங்ஸ் டு ஒய்யாக இருக்கும். இந்த லீனியர் காம்பினேஷன் ஒயில் இருக்குது அப்படின்னா இந்த லீனியர் காம்பினேஷனுக்கு கரஸ்பாண்டிங்கான லிமிட் பாயிண்ட் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லையா. அந்த லிமிட் பாயிண்ட் வந்து kx ப்ளஸ் k டேஷ் ஒய்.
இந்த கேஎக்ஸ் ப்ளஸ் கே டேஷ் ஒய் வந்து ஒய் க்ளோஷரில் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம நாம் எடுத்தோன்னா அது இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, ஒய் க்ளோஷரும் ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு புரியுது. இப்போது செகண்ட் கொஷின் என்னது, y is a closed subspace of a non-linear space. மேலே பார்த்த y வந்து வெறும் சப்ஸ்பேஸு, இப்போ பார்க்குற y வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸு. y வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் அ non-linear ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு கோஷன் ஸ்பேஸ் x by yன்னு தயாரிக்க முடியும். அந்த x by yன்ற கோஷன் ஸ்பேஸுக்கு நாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கோசெட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ x plus y is the infimum of norm of x plus y where small y belongs to capital Y. capital Yன்றது ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். இது இந்த நாமை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியணும், கோஷன் ஸ்பேஸ் பற்றி தெரியணும்னா நான் இது கூட ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அது நம்மளோட ஷார்ட்ஸ் டெஃபினிஷன் லிஸ்ட்டில் இருக்கும். ஷார்ட்ஸில் போய் பார்த்தா தெரியும். ஃபார் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற இந்த டேர்ம் வந்து இந்த கோஷன் ஸ்பேஸ்லேருந்து எடுத்தது. ஸோ இப்போ இதில் வந்து norm of modulus is called the quotient norm. norm of modulus is called the quotient norm. இந்த இதை தான் வந்து நாம்னு சொல்கிறோம். ஸோ இந்த நாம் வந்து எக்ஸ் பை ஒய்ன்ற கோஷன் ஸ்பேஸை வச்சு டிஃபைன் பண்ணது. length of the quotient space is the quotient norm. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு சீக்வென்ஸ் xn ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம இந்த கோஷன் ஸ்பேஸ்லேருந்து எடுத்தோன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கன்வர்ஜிங் லிமிட் பாயிண்ட் இருக்கும். அந்த லிமிட் பாயிண்ட் xn ப்ளஸ் ஒய்யா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்கும். அதுவும் கோஷன் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் எடுத்து அது கன்வர்ஜஸ் டு இந்த லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த லிமிட் பாயிண்ட்டு இந்த கோஷன் இந்த சீக்வென்ஸ் ரெண்டுமே இந்த எக்ஸ் பை ஒய்ன்ற கோஷன் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் அ சீக்வென்ஸ், அதுலேருந்து ஒரு சீக்வென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னா ஒய்லேருந்து ஒய்என்னு ஒரு சீக்வென்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸ்என் ப்ளஸ் ஒய்என் ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு சீக்வென்ஸோடைய சம் எடுத்துக்கிறோம். அந்த சம்முக்கு கன்வர்ஜ் ஆகிற லிமிட் பாயிண்ட் எக்ஸாக இருக்கும். அந்த எக்ஸ் வந்து எக்ஸில் இருக்கும், எக்ஸ்ன்ற நான் லீனியர் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு கன்வர்ஜிங் வேலை நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்வர்ஜன்ஸ் நடக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கன்வர்ஜன்ஸ் நடந்தால் இந்த மாதிரியும் ஒரு கன்வர்ஜன்ஸ் நடக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோஷன்ட் நாம்ன்றதை சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் கோஷன்ட் நாம்னா என்ன, அது என்ன கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கோஷன்ட் நாமும் ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கோஷன்ட் நாமும் ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம கோஷன்ட் நாமுடைய இந்த கோஷன்ட் நாம வந்து ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன்ஸை இந்த கோஷன்ட் நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு கோஷன்ட் நாம்லேருந்து எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தாலும் அதோட நாம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அண்ட் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த கோஷன்ட் நாம்லேருந்து எடுத்த டேர்ம் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதில் இருக்கிற எல்லா எக்ஸுக்கும் பதிலாக அந்த கோஷன்ட் நாம்லேருந்து எடுத்துக்கிட்ட எலிமெண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த கோசெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், எக்ஸ் வந்து எக்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் norm of modulus of x plus y equal to 0 if and only if x plus y equal to 0. செகண்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது, செகண்ட் கண்டிஷன் இது. ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சுன்னா there is a sequence yn in y such that x plus yn converges to 0. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்என் வந்து கன்வர்ஜஸ் டு 0வாக இருக்கும். நம்மளால் ஒய்லேருந்து ஒரு சீக்வன்ஸை எடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்என் கன்வர்ஜஸ் டு 0ன்னு சொல்லிடலாம். இப்போது ஒய் வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்ன்றதுனால நம்ம இந்த ஒய்என் மைனஸ் எக்ஸு வந்து
இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்எனை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்மில் ஒய்என்லேருந்து எக்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து ஒய்என் மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்து என் வந்து சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். இப்படி எழுதணும். ஒய்என் மைனஸ் எக்ஸ். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த ஒய்என் வந்து எக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த ஒய்என் எக்ஸாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்என் வந்து இந்த ஒய்என் வந்து மைனஸ் எக்ஸாக இருக்கும். இந்த ஒய் வந்து மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா 0 ஆயிரும். ஸோ இந்த ஒய் வந்து மைனஸ் எக்ஸாக இருக்கணும். ஒய்என் மைனஸ் எக்ஸின் ஈக்குவல் டு 0னா இந்த ஒய்என் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும். ஸோ ஒய்என் ஈக்குவல் டு எக்ஸ்னால் ஸ்மால் ஒய்என்ன்றது வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஒய்லேருந்து எடுத்துக்கிட்டது இல்லையா. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது நம்ம எக்ஸு ஜெட்டுன்னு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம் கேபிட்டல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்லேருந்து. நம்மளோட கண்டிஷன் என்ன? கண்டிஷன் நம்பர் 2ம் 3யும் மர்ஜ் பண்ணி நம்ம இப்படி ஒரு கண்டிஷன் எடுத்தோம் இல்லையா. இப்போ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டையும் நம்ம இந்த டேர்மை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். எக்ஸு ஒய்ன்னு எடுக்க வேண்டியது. பட் நம்ம வந்து எக்ஸு ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். எதனாலனா ஒய்லேருந்து தான் நம்ம ஒய்ன்ற டேர்ம் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்லேருந்து 2 டேர்ம் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒய்யை வந்து நம்ம ஒய்னே வச்சுக்கிறோம். ஸோ எக்ஸ்லேருந்து 2 டேர்ம் எடுத்து அந்த 2 டேர்மை எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதுகிறோம். இதோட வேல்யூ இன்ஃபிமம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். இப்போது இந்த கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்யை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு செக் பண்ணுறதுக்கு இன்ஃபிமம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து வந்து ஒய் வந்து ரெண்டுத்துக்குமே காமன்ன்றதுனால y1 y2ன்னு பிரித்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்1 எக்ஸ் ப்ளஸ் ஒய்2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு வரணும் இல்லையா. அந்த கண்டிஷனில் நம்ம இந்த நார்மை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ரெண்டுத்துக்குமே பொதுவாக ஒய்னே வச்சுக்கிட்டு x plus y such that y belongs to y and infimum of z plus y such that y belongs to y ன்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தனித்தனியாக எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறம் இந்த x plus yக்கு இன்ஃபிமம் எடுத்தால் x plus கேபிட்டல் ஒய்ன்னு வரும். இந்த z plus yக்கு இன்ஃபிமம் எடுத்தால் z plus கேபிட்டல் ஒய்ன்னு வரும். ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேர்ம் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷன் ப்ரூவ்டு. இப்போ தேர்ட் கண்டிஷன் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா. அதுதான் நம்ம இப்போ இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கேஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கே நார்ம் ஆஃப் எக்ஸ் அப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். ஸோ அந்த கண்டிஷன்லேருந்தும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. இதில் கே பிலாங்ஸ் டு கே அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் மைனஸ் எக்ஸும் ஒய்க்குள்ளே தான் இருக்குன்ட்டு. அப்போது ஒய்யும் எக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நார்ம் ஆஃப் கோஷன்ட் நார்ம் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடும். கோஷன்ட் நார்ம் இஸ் ஆல்சோ ஏ நார்ம்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ தான் இந்த இஃப் அண்ட் ஒன் லீவ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம வரோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே வரும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணது கோஷன்ட் நார்மும் ஒரு நார்ம் தான் ப்ரூவ் பண்ணோம். த நார்ம் இஸ் கால் த கோஷன்ட் நார்ம்னு சொன்னதுனால அந்த கோஷன்ட் நார்மும் அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த டேர்ம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்என் ப்ளஸ் ஒய் இன் எக்ஸ் ஒய் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டேர்ம் சீக்வன்ஸு
இது கன்வர்ஜஸ் டு இது அப்படின்னா நம்ம இதை வந்து இப்படி எழுதலாம். இப்படி எழுதிட்டு இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பருக்குள்ளே தான் இருக்கணும். அந்த நம்பர் வந்து என்னை விட சின்ன நம்பராக ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம். அந்த நம்பர் வந்து nmன்னு எடுத்துக்கிறோம். n greater than or equal to என்னை விட சின்ன நம்பராக ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து n greater than or equal to nmன்னு இருக்குது. அந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு ரேடியஸ் தயாரிக்கிறோம். அது 1/m. இப்போது இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கன்வர்ஜ் ஆகுனதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் நம்பரை விட சின்னதாக தான் இருக்கணும். அந்த நம்பர் 1/mன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த எண்ணை வச்சு இது ஒரு சீக்வன்ஸ், xnன்றது ஒரு சீக்வன்ஸ். xnக்குள்ளே நிறைய சப்சீக்வன்ஸ் n1 n2 n3 நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் nmஐ வச்சு. ஸோ இதில் m வந்து 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆச்சுன்னா n1 n2ன்னு நம்மளால் நான் டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும், அரே ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். அந்த அரேவும் வந்து நான் டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம இன்ஃபிமம் வச்சு இப்படி எழுதலாம். இன்ஃபிமம் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ், இதை இப்படி கூட எழுதிட்டு அதுக்கப்புறமா கூட எழுதிக்கலாம். இன்ஃபிமம் ஆஃப் xn minus x plus y, infimum of xn plus y minus x plus yன்னு வரும். இப்போ இது ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்குது. ரெண்டுத்துக்குமே பொதுவாக y இருக்கிறதுனால நம்ம நாம்குள்ள அந்த அடிஷனை yயை தனியாக எழுதிட்டு xn மைனஸ் எக்ஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். எழுதிட்டோன்னா y வந்து பிலாங்ஸ் டு y. இதில் nm வந்து greater than or equal to n less than n plus 1ன்ற கண்டிஷனில் தான் இந்த m வந்து இருக்கும், n வந்து இருக்கும். என்னை விட சின்னது nm, என்னை விட பெருசு nm plus 1 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ynன்னு ஒரு சீக்வன்ஸ் yயில் இருக்குன்னா இந்த yலேருந்து இந்த yயை வந்து நம்ம ynன்னு சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு அதுவும் லெஸ் தேன் 1/m இருக்கும். m வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to n. இப்போ இந்த xn ப்ளஸ் ynன்ற எக்ஸ் வந்து ynன்ற டேர்ம் வந்து எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகும்னு இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த yக்கு பதிலாக yn போட்டோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து நம்ம இதை இப்படி எழுதலாம். நார்ம் ஆஃப் xn ப்ளஸ் yn மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1/m அப்படின்னு எழுதலாம். அப்படி நம்ம எழுதும்போது இது ஒரு சீக்வன்ஸாக மாறிடும். இந்த சீக்வன்ஸ் இதுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதை வச்சுக்கிட்டு இந்த xn ப்ளஸ் yn கன்வர்ஜஸ் டு எக்ஸின் எக்ஸை வச்சுக்கிட்டு நாம் வந்து இதை ப்ரூவ் பண்ணுறோம். xn ப்ளஸ் y கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ இது இருந்துச்சுன்னா இது இருக்கும், xn ப்ளஸ் yn கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது xn ப்ளஸ் yn கன்வர்ஜஸ் டு எக்ஸ்னால் xn ப்ளஸ் y xn ப்ளஸ் yn ப்ளஸ் எக்ஸ்ன்னு நம்மளால் ரெண்டு டேர்ம்ஸ் xn ப்ளஸ் ynன்னு ரெண்டு டேர்ம்ஸாக பிரிச்சுக்க முடியும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸாக பிரித்ததுக்கப்புறம் xn ப்ளஸ் y கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். அதை வந்து நம்ம நார்ம் எடுத்தோம் அப்படின்னா xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். xn கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும்போது xnனையும் yனையும் தனியாக பிரிச்சுட்டு ஒய்க்கு கன்வர்ஜ் ஆகும்னு வச்சோன்னா இந்த ஒய்என்னுக்கு பதிலாக நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். xn ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு xn ப்ளஸ் ஒய் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ப்ரூவ் ஆயிரும். ஹென்ஸ் நம்மளுக்கு ஒய்யில் இந்த கோஷன்ட்டில் வந்து இந்த xn ப்ளஸ் ஒய் வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் வந்து n நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்.
ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நார்மல் லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம் x1லேருந்து xn வரைக்கும். அந்த xnலேருந்து xnக்கு n வரைக்கும் எடுத்ததுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாம் இருக்குது. நாம் 1, நாம் 2, நாம் n, நாம் n நாம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஒவ்வொரு எக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ தென் ஃபார் ஒரு பின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த பின்ற நம்பர் வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்படி இருந்துச்சுன்னா தென் ஃபார் p varies from 1 to infinity, then the product space x is equal to x1 to xn, x1 cross xn, x1 cross till xn with the form norm of xp is equal to summation of norm of xt power p power 1 by p if 1 varies from infinity, p varies from 1 to infinity. The maximum of norm of xj வந்து if p is equal to infinity. p வந்து 1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ்பியோட வேல்யூ வந்து சமேஷன் ஆஃப் இப்படி இருக்கும். இன்கேஸ் p வந்து இன்ஃபினிட்டி போயிடுச்சுன்னா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா நார்ம் ஆஃப் எக்ஸ்பி வந்து மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ஜேவாக இருக்கும், எக்ஸ் ஆஃப் ஜேவாக இருக்கும். இப்போது எக்ஸ் ஆஃப் ஜேவாக இருக்கும். ஜே வேரிஸ் ஃப்ரம் 1 to n, p varies from 1 to infinity and j varies from 1 to n. For x is equal to x of 1, ஒரு எக்ஸையும் நம்ம வந்து x of 1, x of 2, x of 3, x of n வரைக்கும் நம்மளால் எக்ஸ் நார்மல் லீனியர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்ன்ற நார்மல் லீனியர் ஸ்பேஸை வந்து நம்ம x1, x2, x3, xn எடுத்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு x1, x2, x3, xnல வந்து x of 1, x of 2, x of 3, x of n வரைக்கும் நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் தயாரிக்க முடியும். இந்த சீக்வன்ஸ் xm converges to x is equal to x of 1, x of 2 till x of n belongs to x if and only if the sequence xmj converges to x of j for each j is equal to 1 to n. இதிலேருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ஒரு நார்மல் லீனியர் ஸ்பேஸ்லேருந்து நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் நார்மல் லீனியர் ஸ்பேசஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி நாம் இருக்குது. அந்த நாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஒன்று உருவாக்குறோம். அந்த ப்ராடக்ட் ஸ்பேஸோடைய நாம் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்எம் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருக்கணும்னா அதோடைய வேல்யூ ஈக்குவல் டு இந்த எல்லாத்தோடைய சீக்வன்ஸாக இருக்கணும், இந்த எக்ஸோடைய சீக்வன்ஸாக இருக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸோடைய வேல்யூ இப்படின்னு நம்ம எடுத்தது மாதிரி எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த சீக்வன்ஸ் இந்த விஷயம் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயமும் ட்ரூவாக இருக்கும். இந்த விஷயம் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த விஷயமும் ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த p ஃபஸ்ட்டு யாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகிற ஒரு ஆளுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். தென் இட் இஸ் கிளியர் தட் இப்போ பார்த்து தான் கிளியர் ஆகாது. இட் இஸ் கிளியர் தட் நார்ம் ஆஃப் எக்ஸ்பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, norm of xp equal to 0 if and only if x is equal to 0. இந்த norm of xpன்றதை வந்து நம்ம வந்து நான் கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ norm of xp வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அண்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் if and only if x is equal to 0வாக இருக்கும். அண்ட் நாமுடைய செகண்ட் கண்டிஷன் kன்னு ஒரு ஸ்கேலார் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்கேலார்களோட ப்ராடக்ட் பண்ணி இப்படி எழுதிக்கிறோம். for x belongs to x. இந்த norm of xp இந்த டேர்ம் வந்து இந்த norm of xp இந்த டேர்ம் வந்து
நாமுடைய கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ். இந்த எக்ஸ் ஆஃப் பி வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ்பி வந்து ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்லேயே இது வரைக்கும் உள்ள கண்டென்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எக்ஸ்லேருந்து எக்ஸ்ன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், கேலேருந்து கேன்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ p = 1 அண்ட் p = இன்ஃபினிட்டின்னு பிக்கு 2 வேல்யூஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அப்படி கொடுத்தோன்னா கண்டிஷன் ஆஃப் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் படி norm of x plus p less than or equal to norm of x plus norm of p for x plus x comma y belongs to x y ன்னு 2 எலிமெண்ட் எடுத்து அதுக்கும் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸான்னு செக் பண்ணும்போது அப்போது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக தான் இருக்குது. இந்த 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சேஞ்ச் ஆகிற இந்த p வந்து மின்கோஸ் இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு செக் பண்ணுறோம். ஸோ மின்கோஸ் இன்இக்வாலிட்டி படி norm of xy p less than or equal to summation of x of j plus y of j power p the whole power 1 by p is less than or equal to norm of x of j power pj whole power 1 by p norm of y by j இந்த மாதிரி இருக்கும். norm of xp norm of ypன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற எக்ஸுக்கு வந்து நம்ம x of 1லேருந்து x of n வரைக்கும் இருக்கிற சீக்வன்ஸ்னும் yக்கு வந்து y of 1லேருந்து y of n வரைக்கும் சீக்வன்ஸ்னும் நம்ம பேர் வைக்கிறோம். பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த norm p வந்து norm on x for p varies from 1 to infinity ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆக மொத்தத்தில் இந்த norm of xஐ வந்து நம்ம ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் அந்த xn வந்து சீக்வன்ஸ் converges to x if and only if xm sequence converges to xmj converges to xj for each 1j is equal to 1 to n ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது ஒரு நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ்ன்னு இருக்கிறதால இதோட சீக்வன்ஸும் அதோட கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இஃப் த சீக்வன்சஸ் converges to xm sequence converges to xனா xmj சீக்வன்ஸும் converges to x of j. இது ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிமிலர், ஈஸி. ஸோ அதனால் அதை ப்ரூவ் பண்ணலை. ஆல்ரெடி இந்த விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணதுலேயே அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அதனால சி பார்ட் ப்ரூவ். தேங்க்யூ. இந்த பெரிய 28 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு 10 மார்க், இம்பார்ட்டன்ட் 10 மார்க். இந்த 10 மார்க் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும்.